நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. எல்லாமே சனியை கண்டா பயப்படுவாங்க. அது யோகம் தருமானே நிறைய பேர் கேட்பாங்க. என்ன யோகம் நினைச்சு சனி தரும்? மைனஸ்னு ஒரு பக்கம் இருக்கும். நிறைய ஜோசியர் சொல்றாங்க, தப்புன்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. அதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கே சனி பகவானை 2 இடத்துல எழுதிடலாமான்னு ஆசையா இருக்கும். மண்மனை பூமிகள் நிறைய எங்கே பார்த்தாலும் இடங்க வாங்கி போட்டிருக்கேன். விவசாயத்தில் பெரிய ஆளாக இருக்கேன், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சுரங்கங்கள், எண்ணெய் வளங்கள், ஓஎன்சிசி தோண்டி எடுக்கணும், எண்ணெய் வளங்கள், பெட்ரோல், டீசல், இது சார்ந்ததில் பெயர் புகழோடு இருக்கிறவங்க, இது சார்ந்ததில் நல்ல உச்சத்தில் இருக்கவங்க இங்கே சசைவங்க. கிரகங்கள் நன்மை செய்யும் என்று சொன்னால் நன்மை செய்யும். இப்போ உங்கள் சனி நல்லது செய்வாரியானா அந்த சனி காதில் கேட்கும். சரி சொல்லிட்டா நல்லது செய்வோம்னு அதை செய்ய ஆரம்பிச்சு. சுகமே சொல்ல அண்ணாச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அண்ணாச்சி, கிரகங்கள் தரும் யோகங்கள், அதுல சனி என்ன யோகம் தரும் அண்ணாச்சி? ஏன்னா எல்லாமே சனியை கண்டா பயப்படுவாங்க. அது யோகம் தருமானே நிறைய பேர் கேட்பாங்க. என்ன யோகம் அண்ணாச்சி சனி தரும்? பாருங்க, ஒரு ஜோதிடத்தில் கிரகங்களுடைய குணங்களை நல்லா படிச்சுக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல அது ஒரு நமக்கு தொந்தரவாக இருந்தாலும் சில இடங்கள்ல அதனுடைய முக்கியத்துவமும் தேவைப்படும். எப்படி முக்கியத்துவம் தேவைப்படும்? சுபரே இருந்தால் அவர் சில தொந்தரவு கொடுக்கத்தானே. ஆமா, சுபராக இருக்கும்போது அவரால் சில தொந்தரவு இருக்கும். யோகங்கள் பாருங்க நச்சு, ஒருத்தருக்கு புகழ் மேல புகழ் வரும்போது எதிரிகளும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு டீ ஸ்டால் போட்டு வியாபாரம் பண்றவங்க கூட காம்படிஷன் ஆப்போசிட்ல ஒரு கடை போட்டு தொந்தரவா இருக்கும். 5 கடை போட்டுருவாங்க. அப்ப ஒரு சிறு ஒரு தொழிலுக்கும் பெரிய அளவுல புகழ் அந்தஸ்து வரும்போது அப்ப அதுக்கு தக்கன எல்லாத்துக்கும், அதுதான் கிராமத்தில் விரலுக்கு தக்கன வீக்கம்பாங்க, ரைட்டா? அப்போ சனி பகவான் அப்படின்னாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வறுமை, கஷ்டம், அனாதை, உறவுகளை பிரிஞ்சு வாழ்கிறது, பெரிய விபத்து நடக்கிறது, சனினாலே உங்களுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம், உடலில் பங்கப்படுத்திடும் இப்படின்னு இந்த சனி பகவானை பற்றி நிறைய காரவத்துவங்கள்லாம் வரும். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் உண்மைதான். ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் எந்த வீட்டை பார்க்காரோ அந்த வீட்டுக்கான கேள்வி அவங்களுக்கு அழுத்தமாக இருக்கும். சனி பகவான் எந்த கிரகத்தை பார்க்காரோ அந்த கிரகத்துக்கான கேள்வி, அந்த கிரகத்துக்கான ஆதிபத்தியத்தான கேள்வி இருக்கும். கோச்சார சனி அப்படிதான் நினைச்சு. கோச்சார சனிங்கிறது வந்து டெம்பரவரி தான். நினைச்சு 1 வருஷம் பொறுத்துக்கோ 2 வருஷம் பொறுத்துக்கோங்கிறது வேற. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் ஒருத்தருக்கு 2ஆம் இடத்தையோ 2ஆம் அதிபதியோ பார்க்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் தனத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும்னு நம்ம சொல்லுவோம். அழுத்தமான கஷ்டங்களை கொடுக்கும்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த கஷ்டங்களை ஏன் கொடுக்குன்னா, நீங்கள் சனியோடைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய யோக பலன்களை நீங்கள் உங்களுக்கு அனுபவிப்பீங்க. கஷ்டமே வராமல் யோகம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதனுடைய அருமையும் பெருமையும் தெரியாது. ஐயா, ஒருத்தருக்கு பேங்க்கில் அலைஞ்சு லோன் வாங்குறாரு, அப்போ பணத்தோடைய அருமை தெரியும். போனவுடனே லோன் கிடைச்சா அதுக்கு அருமை இருக்கா? மண்ணை தோணுன்னே புதையல் வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னா அந்த புதையலுக்கு மதிப்பு இருக்கா? ஒரு நாளைக்கு 10 பேர் புதையல் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா புதையலுக்கு மதிப்பு இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. இல்லைண்ணாச்சு. அப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்த பிறகு அந்த ஜாதகருக்கு ஒரு ஏற்றம் வருதுன்னா தான் அப்பாட எனக்கு ஒரு நல்ல காலம் வந்துடும். அது சனி பகவான். சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சே பார்க்க முடியாது. சனி பகவானை பற்றி எனக்கு நிறைய ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன். மைனஸ்னு ஒரு பக்கம் இருக்கும். நிறைய ஜோசியர் சொல்கிறாங்க, தப்புன்னு நினச்சிடக்கூடாது. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கே சனி பகவானை 2 இடத்துல எழுதிடலாமான்னு ஆசையாக இருக்கும். சே பரவாயில்லையா, இவருக்கும் நல்ல இந்த கிரகமும் நல்லது செய்யுது அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் நன்மையும் செய்யும். எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. எவ்வளவு ஆழ்ந்த கஷ்டமோ அவ்வளவு டாப்பில் யோகம். அப்போ இந்த சனி பகவான் 1, 4, 7, 10 கேந்திரத்தில் ஆட்சி உச்சமாயிருச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து சசயோகம். கேந்திரங்களில் ஒரு கிரகங்கள் பலம். இது அடிப்படையில் நம்ம படிக்கும் போதே வாத்தியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சசயோகம், கேந்திரங்களில் சனி பலம் பெற்றார். மேச லக்கணத்தில் ஒரு ஆள் பிறக்கு அல்லது மேச ராசியில் ஒரு ஆள் பிறக்கு அப்படின்னா அதற்கு 4ல் சனி இருக்கும், அதற்கு 7ல் இருக்கும், அதுக்கு 10ல் இருக்கும். இந்த 7லையும் 10லையும் வரும்பொழுது மட்டும்தான் இந்த பலன். 1ல் நீச்சமாயிரும், 4ல் வந்து ஆட்சியும் கிடையாது, உச்சமும் கிடையாது. இது ரிஷப லக்கணக்காரங்களுக்கு 10ல் இருக்கும்போது, மிதுன லக்கணக்காரங்களுக்கு 4ல் சனி, 7ல் சனி, 10ல் சனி வராது. சசயோகம் மிதுன லக்கணத்து மிதுன ராசிக்கு கிடைக்காது. கடக லக்கணத்துக்கு 7ல் சனி உண்டு,
கடகலக்கணத்துக்கு 4ல் சனி உண்டு. ம். எப்படி பார்த்தீங்களா? ஏன்னா இங்க சனி உச்சம் துலாத்துல, மகர ராசிங்கிறது வீடு, சனியோட வீடு. கரெக்டா? சிம்மத்துக்கு 7ல் சனி உண்டு. கும்பம். அதுக்கு உண்டு. கன்னியாலக்கணத்துக்கு வந்து என்ன வைங்க, 4ல் 7ல் 10ல் கிடையாது. மிதுனத்துக்கு கிடையாது, கன்னியா லக்னத்துக்கு கிடையாது. துலாமுக்கு உண்டு. லக்னத்துல இருந்தாலே துலாமுக்கு லக்கணத்துல இருந்தாலும் உண்டு, 4ல் இருந்தாலும் உண்டு. உண்டு. எப்படி பார்த்தீங்களா? விருச்சிகத்துக்கு பாருங்க 4ல் இந்த கும்பத்துல இருந்தா உண்டு. வேற எங்கேயும் என்ன செய்யாது, வேலை செய்யாது. வேலை செய்யாது. தனுசுக்கு வந்து என்ன வைங்க, எங்க வரும்? அவங்களுக்கு அதே தான் இருக்காது, வேலை இருக்காது. செய்யாது, வேலை செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 4, 7, 10. மகரத்துக்கு வந்து என்ன வைங்க, 10ல். லக்னத்துல இருந்தாலும் உண்டு இல்லை சின்ன. லக்கணத்துல இருந்தாலும் உண்டு, 10ல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சுதாரிச்சிட்டீங்க, சோசியல் ஆயிட்டீங்க. நிச்சயமா நிச்சயம். மகரத்துல இருந்தாலும் உண்டு, 1ல் இருக்காரு. 10ல் இருந்தா உச்ச பலம் உண்டு. கும்பத்துல இருந்தா கும்பலக்கணம், கும்பத்திலே சனி இருக்கா, அது இது ஓகே. இந்த யோகம் ஓகே. எந்த யோகம்? சச யோகம். அது வந்து ஏத்துக்கலாம். மீனத்துக்கு என்ன செய்யாது இல்ல. அப்ப சுருக்கமா புரிஞ்சுக்க வேண்டியது, உபயராசிக்கு இந்த யோகம் கிடையாது கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு. அந்த லக்கணத்துல பிறந்துட்டு ராசி வேற ராசியா இருந்து கிடைச்சுனால ஓகே தான். ஓகே தான். அதான் ராசி எடுத்துக்கங்க, ராசி எடுத்துக்கங்கன்றீங்க. சார் இந்த சனி பகவானுடைய இதெல்லாம் பெரிய மிராக்கிள் சார். பொதுவாகவே 7ல் சனி இருந்தால் திக்பலம்னு ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து வேற. இது சசயோகம்ங்கிறது வேற. கரெக்டா? இது பார்த்துக்கணும். ஏன்னா மக்கள் அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நிறைய லேபர்களுக்கு வச்சு வேலை வாங்குற தொழிலதிபர்களுக்கு இது இருக்கும் சார். நான் 300 பேரை வச்சு வாங்குறேன், 1000 பேர் வச்சு வேலை வாங்குறேன். மண்மனை பூமிகள் நிறைய எங்கே பார்த்தாலும் இடங்க வாங்கி போட்டிருக்கேன், விவசாயத்தில் பெரிய ஆளாக இருக்கேன், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ், அதில் நான் வைஸ் பிரசிடென்ட், உட்காந்த இடத்துல 5 கம்பெனி 10 கம்பெனியை பார்க்குறேன் அப்படின்னா அங்கே இந்த யோகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்களா, பெரிய ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 பேர் வேலை செய்வாங்க, நிறைய லேபர் ஓட்ட வேலை செய்வாங்க. அந்த ஓனர் ஜாதகத்தில் பாருங்க அது இருக்கும். இல்லாமல் இருக்கவே செய்யாது, அந்த அமைப்பு இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவார், சார் நான் வேலை செய்கிற கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க, அதில் நானும் வேலை செய்கிறேன். அவங்களுக்கு இருக்கும் மெட்டல். அந்த மெட்டல் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளில் வந்து வச்சிருக்கிறவங்க இதில் இருக்கும். ஸ்கிராப் பண்ணுறாங்களா? ஆமாம், ஸ்கிராப் அதில் பண்ணி நிறைய கோடீஸ்வரர் இருக்காங்க, பல கோடிக்கு ஆயிடுவாங்க. ரீப்ராசஸ் பண்ணி பெரிய ஆளாயிருவாங்க. சுரங்கங்கள், எண்ணெய் வளங்கள், ஓஎன்சிசி தோண்டி எடுக்கிற எண்ணெய் வளங்கள், பெட்ரோல் டீசல், இது சார்ந்ததில் பெயர் புகழோடு இருக்கிறவங்க, இது சார்ந்ததில் நல்ல உச்சத்தில் இருக்கிறவங்க இங்கே சசையோகம் இருக்கும். நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், மந்திரி ஆகிட்டேன், நான் நிறைய மக்கள் வந்து எனக்கு வசீகரம் ஆகிறாங்க, நான் ஒரு மீட்டிங் போட்டால் எனக்கு நிறைய ஆள் வராங்க, அந்த மக்களை வசீகரம் பண்ணுறது இந்த சசையோகம். பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்க சிலர், சமுதாய பாகுபாடு இல்லாமல், வசதி வாய்ப்புகளை பாகுபாடு இல்லாமல், அறிவு, இந்த மாதிரி ஒருத்தரை வந்து சமமாக மதித்து எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு அதிகாரி, ஒரு தலைவராக இருக்கவங்களுக்கு இந்த சசயோகம். அந்தஸ்து பார்க்க மாட்டாங்க, என்னை விட நீ படிப்பில் கம்மி, இந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு கைகோர்த்து போகிற அந்த அமைப்பு இருக்கிறது இந்த சசயோகம். சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் இங்கே போகிறீங்க சார், எல்லாரும் வேணுங்கய்யா, என் பாலிய சிநேகனியா அப்படின்னு இணைஞ்சு போகிறாள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆச்சரியமாக இருக்கும். இங்கே சனி இருக்கும். அப்போ சசயோகம் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? சூப்பர். பெரிய கோடீஸ்வரர், மில்லியன் கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த இருக்கும். சனி கொடுக்குற பொருளாதாரத்தை எந்த சூப்பரும் கொடுக்க முடியாது, முடியாது. சரி, இவங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மெயின் என்னென்னா 3-4 மொழிகள் பேசுவாங்க சார். ஈஸியாக ஒரு மொழியை கேப்சர் பண்ணிக்கிடுவாங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் உறவுகளை விட்டுட்டு அந்நியர்கள், சொந்த பந்தம் அதை விட்டுட்டு வேற மக்களோட ஐக்கியமாக ரொம்ப இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் பாருங்கள் நீங்கள். டேஞ்சரான ஒரு, அதாவது எப்படின்னா சில ஃபேக்ட்ரி எல்லாம் போய் பாருங்கள், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கும், அது ப்ராசஸே பயங்கரமாக இருக்கும். எப்படி சார் அதை நிர்வாகம் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ ஆட்கள் இது பண்ணுறாங்க, எவ்வளவு மெட்டீரியலை கொண்டு வந்து எப்படி இணைக்காங்க அப்படின்னா இங்கே சசயோகம் வேலை செய்யும். ஒருத்தர் ஆஃபீஸை விட்டு 6 மணிக்கு போயிடுவாங்க, ஒரு ஆள் 10 மணி வரைக்கும் இருப்பார். அந்த ப்ராப்பராக வேலையை முடிச்சுட்டு போகிறவருக்கு சசயோகம். அந்த கடின உழைப்பு, இவங்க பிற்பகுதி இருக்கு பார்த்தீங்களாச்சு, இவங்க வாழ்க்கையில் பிற்பகுதி 55 வயசு 60 வயசுக்கு மேலெலாம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. தன்னுடைய வாரிசுகளுக்கு, மகன் பேரன் பேத்தி வாரிசுகளுக்கு இவங்க சேர்த்து வச்சுட்டு தான் மரணம் அடைவாங்க. இவங்களுக்கு பின்னாடி இவங்க வாரிசுகளுக்குன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. அதே நினைப்பில் தான் இருப்பாங்க. ஆமாம். கோயில் தர்ம சிந்தனை இருக்கும், ஊர் காரியங்களில் தலைமை தாங்கிறது, ஊர் பொதுவில் தலைமை தாங்கிறது, கோயிலில் தர்ம சிந்தனை, கல்வெட்டில் பேர் இருக்கும்,
ஊர் பொது காரியங்கள்ல தலைமை, இதெல்லாம் இருக்கும். இந்த சசயோகத்துக்கு இவ்வளவு இருக்கும். சூப்பர். தனிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இழுக்கும். ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா தெளிவாக செஞ்சுருவாங்க. பயணங்கள் இவங்களுக்கு அதிகம். கேட்க வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, பயணங்கள் இவங்களுக்கு அதிகம். பயணங்களுக்கு அஞ்சாதவர்கள். எப்ப அந்த கிளம்பணும் போயிட்டு வந்து உடனே கிளம்பினாலும் டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யனாலும் செய்வார். உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறாலும் செய்வார். இவங்க உடம்புல ஒரு வெட்டுக்காயம், ஒரு தழும்பு இருக்கும், ஒரு ஜர்ஜரியாவது இருக்கும். கடின உழைப்பாளிகள், ரொம்ப பாடுபட்டேன்னா ஆமாம்பா. இப்படி நிறைய இவங்களுக்கு பழமையான விஷயங்களை ஆய்வு பண்ணி பார்க்கறதுலையும் பேராற்றல் படைச்சவங்க. சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 அல்லது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சனி இருந்து ஆட்சி உச்சம் பெற்றால் இந்த சசயோகம் வேலை செய்யும். மிகச் சிறப்பான யோகம், மிக மிகச் சிறப்பான யோகம். நீங்க என்னோட வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க நச்சி. நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க ஜாதகம் எந்த அளவுக்கு வலு, எந்த அளவுக்கு உங்க ஜாதகம் கை கொடுக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் முன்பின் இருக்கும். நம்ம சொன்னதுல கால அளவுல வேணா மாறும், அது கிரக அமைப்பு பொறுத்து. ஆனா நடந்தே தீரும். ஐயா எனக்கு இது இல்ல, வயசு எனக்கு 50 ஆச்சுனாலும் வரும். ஒரு ஆள் 55 வயசுக்கு மேலே நல்லா இருக்கான், ஒரு ஆள் 50க்கு மேலே நல்லா இருக்காங்க. நான் சொல்ல போறேன் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பினர் இருக்கும். ஆனால் வந்தவர்கள், ஜாதகம் பார்க்க வந்தவர்கள், ஜாதகம் கையில் எடுத்து பார்த்தவர்கள் இந்த யோகம் வேலை செஞ்சே தீரும். உண்டு உண்டு உண்டு. இப்போ நம்ம உறவுகள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஐயா நீங்க சொல்றீங்க இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது, எப்போதான் வரும்னு கேட்பாங்க. ஒருவேளை அந்த தசால வருமா நச்சி? நச்சி ஒன்று அந்த திசையில வரும், அல்லது அது அமர்ந்த வீடு பார்த்த வீட்டின் திசையிலையும் வரும். வராம இருக்காது. அதனுடைய புத்திகளில் கூட கொடுக்கும். சிலர் 7 வருஷம் கொடுக்கறத 3 வருஷத்துல கொடுக்கும். ஆமா ஆமா. அந்த 3 வருஷம் கொடுக்கக்கூடிய அந்த புத்தியில கொடுக்கக்கூடிய அந்த நேம், அந்த நேமை வச்சா 10 வருஷம் ஓடும்ல. நிறைய ஆனா பாருங்க ஐயா, நம்ம அனுபவத்துல நம்ம சொல்றோம். இப்ப 15 வயசு ஆளும் ஜாதகம் பார்க்க வருது, 60 வயசு ஆளும் ஜாதகம் பார்க்க வருது. 5 வயசு ஜாதகத்தை பேரண்ட்ஸ் கொண்டு வராங்க 60 வயசு. அப்ப அந்த 60 வயசுல உள்ள யோக அமைப்புகள் 15 வயசு ஜாதகத்துல இருக்கும் பொழுது எதிர்காலத்துல நல்லா இருப்பார் நம்ம சொல்ல வேண்டியதானே சார்? சொல்வது நம்ம கடமை. கிரகங்கள் நன்மை செய்யும் என்று சொன்னால் நன்மை செய்யும். உங்க சனி நல்லது செய்வாரியானா அந்த சனி காதுல கேட்கும். சரி சொல்லிட்டா நல்லது செய்வோம்னு அதை செய்ய ஆரம்பிச்சிடும். சனி இங்க போய் உட்காந்துருக்கியா, வழங்காதியானா வழங்காது. நீங்க உங்க வார்த்தை பாசிட்டிவா இருக்கும். உண்டு என்றால் உண்டு, உண்டு. இல்லை என்றால் இல்லை, இல்லை என்றால் இல்லை. உனக்கு வேணுமா, என்ன வேணும்? யோகா ஒன்று இந்த இருக்கு எடுத்துப்போம், வரமடங்கு வரும்போது எடுத்துட்டு போ. டெபாசிட் இருக்கு, மெச்சூரிட்டி ஆகும்போது வாங்கிக்கோ. யோகம் இல்லாத ஜாதகமே இல்லை சார் என் அனுபவத்துல. எனக்கு தெரிஞ்ச சின்ன அனுபவத்துல, என் குருநாதர் சொல்லி கொடுத்த அனுபவத்துல எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல நன்மை இருக்கு. எல்லாருக்கும் ஆற்றல் இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு சார். யாரையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். பிரச்சனையிலும் ஒரு விதமா இருக்கும், யோகங்களும் ஒரு மாதிரி இருக்கும், திறமையும் ஒரு விதமா இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. எப்படி இருந்துச்சு சசயோகம்? சூப்பர் நச்சு, சூப்பர் சூப்பர். ஆனாச்சு இதோட பாவிகளோ இல்ல சுபர்களோ இருந்தா எப்படி இருக்கும் நச்சு? இவங்களோட பாவிகள் இருக்கும்போது எல்லாத்துக்குமே அங்க சொல்லி வச்சிருக்காங்க. பாவிகள் இருக்கும்போது என்ன சொல்றாங்க, 2 ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள், கெட்டவன் கெட்டிட்டு கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்றாங்க. ஒரு பாவி ஒரு சுவர் இருக்குன்னு வைங்க, பாவியோட சுவர் இருக்கு தப்பே இல்லை, சுவரோட பாவி இருந்தா தப்பு. பாவியோட சுவர் இருக்கு அப்படின்னா இவர் கஷ்டத்துக்கு அப்புறம் நல்லது இருக்குன்னு முடிச்சுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப எல்லாத்துக்குமே அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. புரியா? வெளிநாட்டுல போய் சம்பாரி அப்படின்னா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, திரைக்கடலோடி திரமியம் தேடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. உள்ளூர்ல தான், வெளியூர்ல போய் தெரிஞ்ச உள்ளூர்ல சம்பாதிக்கலாம், இங்கேயே பழச்சிக்கலாம் அப்படின்னா நல்ல மாடு உள்ளூர்ல விலை போகும்னு அதுக்கு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. ரெண்டுக்குமே இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கோ. என்ன அருமை என்னாச்சு, அருமை. நெஞ்சார்ந்த நன்றிகள் என்னாச்சு, சுகமே சுகமே.